ஹாய் பீப்புள், திஸ் இஸ் கில்பர்ட். வெல்கம் டு கில்லிஸ் ஃபோலியோ. இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கதை தான். ஒரு பெரிய மலை உச்சி, இருட்டான பாதை. அதை ஒருத்தன் எப்படி ரீச் பண்ண போகிறான் அப்படின்னா, அவன் கையில் ஒரு டார்ச் லைட் இருக்குது. அந்த டார்ச் லைட் வெளிச்சம் அவனோட அடுத்த 6 ஸ்டெப்பை காட்டும். அதை வச்சு அவன் முன்னேறி போகிறதா முடிவு பண்ணி அவன் அந்த பயணத்தை தொடங்குறான். ரெண்டாவதாக ஒருத்தன் கையில் அதோட சின்ன லேம்ப்பு. அவனுக்கு அடுத்த 2 அடி தான் தெரியும். அவனோட நோக்கமும் அந்த மலை உச்சி அடையிறது தான். ஸோ அவன் இந்த சின்ன லைட்டை வச்சு அவனோட பயணத்தை தொடங்குறான். மூணாவதாக ஒருத்தன் லைட் இல்லை, எதுவுமே இல்லை. பட் அவன் பார்த்தா அவனும் கிளம்பிட்டான். எங்கே அந்த மலை உச்சியை நோக்கி அவனும் கிளம்பிட்டான். ஸோ இந்த 3 பேர் கிளம்புறத ஒருத்தன் நின்று பார்க்குறான். இவனுக்கும் மலை உச்சி போகணும் தான். ஒருத்தன் டார்ச் லைட் வச்சு போகிறான், ஒருத்தன் சின்ன லேம்ப் வச்சு போகிறான், இன்னொருத்தன் லைட் எதுவுமே இல்லாமல் போகிறான். ஸோ இங்கே நிற்கிற ஒருத்தன்ட்ட லைட்டு கிடையாது. அவன் பார்க்குறான், இப்போ நம்ம லைட்டு வாங்கிட்டு வந்து போகணுமா, இல்லை லைட் இல்லாமல் போகமான்னு யோசிக்கிறப்போ ஒரு நார்மல் ஹியூமன் பிரெயின் என்ன தோணும்? லைட்டோடையும் போகிறான், லைட் இல்லாமலும் போகலாம் போல் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுறான், லைட் இல்லாமல் ஒருத்தன் போகிறான்ல, அவனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இவன் சரி நம்மளும் லைட் இல்லாமல் போவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு அவனும் அந்த லைட் இல்லாமல் போகிறவன் பின்னாடி இவனும் ஃபாலோ பண்ணி போகிறான். பார்த்தா கொஞ்ச நேரத்தில் இந்த லைட் இருக்கவன் போயிட்டான், சின்ன லைட் வச்சுருக்கணும் போயிட்டான், லைட் இல்லாமல் ஒருத்தன் வந்தான் அவனும் போயிட்டான். பட் ஆனால் இவன் மட்டும் என்ன ஆகிட்டான்னா, இவனால் ரொம்ப தூரம் போக முடியல, விழுவுறான், எந்திரிக்கிறான், கீழேயும் வர முடியல, பாதை முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதான்னு தெரியாமல் அந்த பாதையிலே சிக்கி முக்கி அதே லூப்பில் அந்த பாதையில் மாற்றி காணாவே போயிட்டாங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு லிட்டரலாக மாற்றிட்டான். இந்த ஒருத்தன் இந்த லைட்டை ஒரு நாலேஜாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வர்றீங்க, ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வர்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்ஸாக அதோட கான்செப்ட் என்ன, அது அந்த நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும். மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, புல் ரன்னில் இருக்கா, பியர் ரன்னில் இருக்கா, இதெல்லாம் என்ன கான்செப்ட்டுங்கிறது ஏதாவது சின்னதாக இருக்கணும். உங்களுக்கு முழுசாக அந்த மலை உச்சிக்கு போகிற வரைக்கான பாதை தெரியணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அந்த நாலேஜாக தான் உங்கள்கிட்ட இருக்கணும். அதை வச்சு தான் உள்ளே வரணும். அதுக்கு உங்கள்கிட்ட கம்மியாக இருக்கலாம், நிறையா இருக்கலாம். பட் தேவை கண்டிப்பாக. அப்புறம் எப்படி மூணாவதாக லைட் இல்லாதவனா அது வரைக்கும் போனான் அப்படின்னா, அவன் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவன் இந்த ஒரு மலை இல்லை 10 மலை ஏறி இறங்கியிருப்பான். அவங்க தான் இன்றைக்கி யூடியூப்பில் உட்காந்து அதை வாங்குங்க இதை வாங்குங்க நம்மகிட்ட சொல்கிறவங்க. நம்ம அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, நம்மளும் புதுசாக வர நம்மளும் அவங்க ரூட்டில் போனோம் அப்படின்னா அவங்க மேலே போய் இதாகிடுவாங்க. நம்ம கொஞ்சம் தூரத்துக்கு மேலே நல்ல ரூட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே போய் மாட்டிட்டு திக்கி திணறி போயிடுவோம். ஸோ நமக்குன்னு ஒரு டார்ச் லைட்டோ இல்லை குண்டு பல்போ இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வரணும். அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு எவனையும் நம்பி அவன்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணுறான், நம்ம ஏன் கஷ்டப்பட்டு பண்ணணும், நம்மளும் ஈஸியாக பண்ணுவோன்ட்டு பண்ணிங்க அப்படின்னா அது உங்களை லாங் டிஸ்டன்ஸ்க்கு கூப்பிட்டு போகாது, ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூப்பிட்டு போகும். நீங்களும் பாதை சரியாக தெளிவாக இல்லாமல் எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் காணா போயிடுவீங்க. டைமும் எனர்ஜி மணி எல்லாமே வேஸ்ட் ஆகி உங்கள் லைஃபே நீங்கள் வெறுக்கிற நிலைமைக்கு ஆனாலும் அது ஆச்சரியத்துக்கு இல்லை. ஸோ ஒரு இதுக்கு வர்றீங்க அப்படின்னா அதுக்கான நாலேஜோடு வாங்க. அதுதான் அந்த டார்ச். அந்த டார்ச்சு 2 ஸ்டெப்பு காட்டுதா 6 ஸ்டெப்பாக காட்டுதாங்கல்ல, அந்த வெளிச்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்கிறத அந்த கதை சொல்ல வர்றது. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பாய்.